போன தெய்வ விக்கிரகங்களுக்கு நானே போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கேன், பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறைய இடங்கள்ல அதெல்லாம் இருக்குது. அதனால் இது எப்போயும் ரெகுலராக எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு நானே அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி நிறையா என்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுத்து உதவி இருக்கேன். நானே டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு நிறைய உதவி இருக்கேன். அந்த இதில் இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்தாலும் சார் இன்னொரு கேள்வி முடிச்சிருங்க. என்ன இல்லை, ரைடுங்கிறது இல்லீகல். ரைடுகள் விசாரணைக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்காங்க. டாக்குமெண்ட் என்கிட்ட நிறையா டாக்குமெண்ட்லாம் இருந்து, பழைய டாக்குமெண்ட்லாம் ஏற்கனவே பழைய விசாரணை அதிகாரிட்ட கொடுக்க முடியல. இப்போ புதுசாக வந்திருக்காரு, ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு. மொத்தத்தில் அவங்க உங்களுடைய நேர்மையாக நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோன்ட்டு தான் வந்தார். அதெல்லாம் ஒன்றும் சும்மா பொய் சொல்லக்கூடாது அவங்கள. அதில் நான் நேர்மையாக ஒரு எல்லளவு கூட நான் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ஆள் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க. யார் மேலே? ஒரு டிஎஸ்பி மேலே. அந்த டிஎஸ்பி மேலே கேஸ் சம்பந்தமாக நாங்கள் வந்து விசாரிக்க வந்திருக்கோம். ஏற்கனவே வந்தவங்க தானே, அதே ஆளுக்கு ஃபர்தராக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில் நான் என்ன சொன்னேன், ஒரு தெய்வ விக்கிரகம், அதாவது நடராஜர் தெய்வ விக்கிரகம் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. பல ஊர்லேருந்து போன அதை தெய்வ விக்கிரகத்தை கையை ரெண்டாக அறுக்கிறாங்க. அறுத்தது இங்கே நடந்தது, தமிழ்நாட்டில் அறுக்கிறாங்க. அந்த குற்றத்தை 2005 அறுக்கிறாங்க. நடராஜர் தெய்வ விக்கிரகத்தை ரெண்டாக அறுக்கிறாங்க. அது சம்மந்தமாக ஒரு கொலை ஒன்று நடக்குது. மதுரையில் கொலை நடக்கு. அந்த கொலையை 4 வருஷமாக லோக்கல் போலீஸில் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் முடித்த பிறகு நான் வந்து 2012 11 எண்டில் அங்கே போலீஸ் ஆஃபீஸராக வரப்போகும்போது, அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் எந்தவித ஒரு சர்ச்சுமே நடக்கலை. 10 வருஷமாக 15 வருஷமாக அமெரிக்காவில் நடக்கலை. நான் வந்த பிறகு தகவலை ஒரு குற்றவாளியை கைது பண்ணி, சில பேர் சொல்கிறாங்கல்ல, நான் தான் அரெஸ்ட் பண்ணேன், அந்த இன்ஸ்பெக்டர் காதர் பாட்சா நான் தான் அரெஸ்ட் பண்ணேன். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. கேள்வி நீங்கள் கேட்க வேணாம், நான் சொல்கிறேன், இது உண்மை. ஒரு குற்றவாளியாக கூட வெளிநாட்டிலேருந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரவே கிடையாது. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. மறந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு குற்றவாளி, இல்லாட்டி அரை குற்றவாளின்னா நக்கலுக்காக சொல்கிறேன் நான், அவரை கூட வெளிநாட்டிலேருந்து அவங்க கொண்டு வரவே கிடையாது. ஒரு கேஸில். எந்த கேஸில்? நடராஜர் அறுத்த கேஸில். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார், அந்த கேஸில் நான் ஐஓ இல்லையே அப்படின்னாரு. ஐஓ இல்லை தான், ரைட், ஓகே. ஆனால் இன்னொருத்தர் ஜீவானந்தன் ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணார். சர்ச் பண்ண போகும்போது அந்த வீட்டில் போய் இதே மாதிரி சர்ச் பண்ண எங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கூட போயிருக்காரு. போனது அவருடைய பெயர் அந்த ஜீவானந்தம் எழுதுறாரு. இவரும் கூட இருந்தார், இவரும் அசஸ் பண்ணார். ஐடலை நாங்கள் சீஸ் பண்ணுறோன்னா, நடராஜர் ஐடல் மெட்ராஸ்லேருந்து எங்கே போச்சு? பாம்பே போகுது. கையெழுத்த நடராஜர் சரி எங்கேருந்து போகுது? மெட்ராஸ்லேருந்து, அதாவது பல ஊர்லேருந்து மதுரைக்கு வருது. மதுரையில் கொலை நடக்குது, கையை அறுக்கிறான். அதுக்கு அடுத்தது, பொறுமையாக தானே போகிறேன், அதுக்கு அடுத்தது மெட்ராஸ் வருது. மெட்ராஸ்லேருந்து டைரெக்டாக அந்த சிலை எங்கே போகுது? நேரடியாக பாம்பே போகுது. தீனதயாள வீட்டிலேருந்து பாம்பே போகுது. பாம்பேலேருந்து மேன்ஹேட்டனுக்கு போகுது. மேன்ஹேட்டனுங்கிறது ஒரு இடம் இருக்குது, அந்த மேன்ஹேட்டன் நியூயார்க். அங்கே வந்து மேடிசன் அவென்யூன்னு ஒரு இடம், 1224 நம்பர். அந்த நம்பர் தான் ஆர்ட் ஆஃப் த பாஸ்ட்னு சொல்லி ஒரு வெளிநாட்டுக்காரன், உங்களுக்கு தெரியும், சுபாஷ் சந்திர கபூரை அரெஸ்ட் பண்ணி நாங்கள் கொண்டாந்து உள்ளே வச்சு தண்டனை வாங்கி இன்னொரு 10 வருஷத்துக்கு மேலே உள்ளே கிடக்கிறான். நல்லா கவனிங்க. அந்த இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சார் விடாமல் நீங்களும் அவரை விரட்டுறீங்க, அவரும் உங்களை விரட்டுறாங்க. அது அவரை விரட்டலை, இந்த கேஸை நம்மளே விரட்டுது. நானும் இன்றைக்கி ரிட்டையர் ஆன பிறகும் செய்யலான்னு சொல்கிறீங்க. நல்லா யோசிக்கிறணும். இன்ன வரைக்கும் எந்த பார்ட்டியிலும் சேரலை. சும்மா ஆளாளுக்கு அதில் போவாங்க, இதில் போவாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க, சொல்லி இல்லைன்னா பார்த்தாங்க. அதெல்லாம் நடக்கலை, இன்னமும் நடக்காது. அண்டே போடுற வரைக்கும் அதெல்லாம் எந்த கட்சிக்கோ அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். போகிறதுக்கு வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை, இருக்கட்டும். அதனால் பர்சனல். ரெண்டாவது, நேர்மையை பற்றி ஒரு எல்லையில் கூட எவனும் பேச முடியாது, எவனும் பேச முடியாது. வந்தவங்களும் அதெல்லாம் கையெடுத்து கொண்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் வேறு. இப்போ வழக்கில் இந்த ஆளை வம்பா நீங்கள் உள்ளே போட்டுட்டீங்கிற பிரச்சனை, குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அந்த குற்றச்சாட்டுக்கு தான் சொல்கிறேன். அப்படின்னா தீனதயாளன் வீட்டில் வந்து சர்ச் பண்ண போகும்போது கூட இருக்கிற அதிகாரி எல்லாரும் கையெழுத்து போடுறாரு. அப்போ இவரும் கையெழுத்து போடுறாரு. அப்போ ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் என் கூட காதர் பாட்சா இருந்தாருன்னு சொல்லி ஜீவானந்தம் எழுதுறாரு. அதே ஜீவானந்தம் என்ன எழுதுறாரு? திருப்பி தன்னுடைய கேஸ் டைரியிலும் எழுதுறாரு, இவர் இருந்தாருன்னு சொல்றாங்க. சென்னையில் நான் டியூட்டி, எனக்கு மதுரையில் எதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி அது நான் சொல்லல. உங்களுடைய இல்லை, காதர் பாட்சா சொல்லத்தானே சார் செய்வார். எப்படி கேட்டிங்கன்னா, அப்படி இல்லாதவரை எழுதியிருந்தா, ஜீவானந்தம் எழுதியிருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கும். ஏன் அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? பெரிய தப்பாக போயிடும் இல்லையா? ஒரு ஆள் வரலையே, 4-5 பேர் வந்திருக்காங்களா? 4-5 பேர் நாங்கள் சாரி சார், அதெல்லாம் மாட்டுக்கிறதுக்கு அதெல்லாம் உச்சக்கட்ட பொய். அதெல்லாம் சந்தேகம் இல்லை. உள்ளே இருந்தது உண்மை. வெளிநாட்டுக்கு நல்லா கவனிங்க. மதுரையில் திருநெல்வேலியில் கொள்ளையடிக்கிறதுலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஏ டிரான்சாக்ஷன் வச்சுக்கிடுங்க, ஏ குற்றம். அப்புறம் மெட்ராஸ்லேருந்து பாம்பே போகுது, அது பி குற்றவாளின்னு பி டிரான்சாக்ஷன் வச்சுக்கிடுங்க. பாம்பேலேருந்து நேரடியாக மேன்ஹேட்டனுக்கு போகுது, நியூயார்க்கு.
அது சி டிரான்சாக்ஷன் வச்சுக்கிடுங்க, ஏபிசி ஆயிடுச்சு. அப்புறம் மேன்ஹாட்டன்லேருந்து லண்டனுக்கு அது போகுது. நல்லா கவனிங்க, எவ்வளோ பெரிய மேட்சை. லண்டனுக்கு போகுது, அது ஏபிசி டின்னு வச்சுக்கிடுங்க. அப்போ லண்டன்லேருந்து திருப்பி என்ன செய்யுது, கையை ஒட்ட வைக்கிறான் லண்டனில். நீல் பெரிஸ் ஸ்மித்னு ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளி இந்த சிலையை ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1,30,00,000 ரூபா அவங்க ரிப்பேர் கையை சேர்க்கறதுக்கு. ஸோ அந்த ஐடலோட ஃபோட்டோ காப்பி அவங்கள்ட்ட இல்லை. அப்போ நான் 3 ஃபோட்டோ காப்பியை கொடுத்துருக்கேன். எப்போ? ஒன்று திருண்ண போது எடுத்த ஃபோட்டோ, திருண்ணதுக்கு பிறகு கையை அறுத்த ஃபோட்டோ, கையை அறுத்ததோட வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. வெளிநாட்டில் போய் லண்டனில் கையை சேர்த்து வைக்கிற ரஃப்பாக இருக்குது, அப்புறம் பாலிஷ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 4 செட்டப் ஃபோட்டோகிராஃபி அவங்கள கொடுக்க போகும்போது தான் தெரியுது. இப்போ போனது உண்மை. அப்புறம் இது போக திருப்பி மேன்ஹாட்டன் வந்திருக்கு, அது டி. அப்புறம் மேன்ஹாட்டன்லேருந்து அமெரிக்காவிலேருந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வருது, அது டி போட்டு ABCDEF. இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்க போகும்போது ஏஐ மட்டும்தான் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்படின்னு என்ன, திருநெல்வேலி நடக்குது, மெட்ராஸுக்கு வருது, மெட்ராஸில் இவங்க பிடிச்சி விட்டது மாதிரி. அப்போ பிஏ மறைக்கிறாங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட குற்றவாளியை விடுறாங்க. அதுக்கடுத்து சி வந்து எங்கே இருக்குது, பாம்பேலேருந்து வெளிநாட்டுக்கு அதுக்கு வேண்டிய குற்றவாளியை அவங்க மறைக்கிறாங்க. சிலேருந்து டிக்கு போகுது, கையை பொறுத்துனா அவங்க குற்றவாளி இல்லையா? அப்படி அவங்க குற்றவாளி இல்லை நீங்களும் சொன்னீங்கனாலும் சரி, இங்கே யார் சொன்னாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாலும் சரி, ஹைகோர்ட்டில் அவன் குற்றவாளி இல்லைன்னு சொன்னால் கூட அவன் என்ன செஞ்சான், நான் தான் ஏன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் நியூயார்க், கவுண்டி ஆஃப் நியூயார்க்கில் அப்பியர் ஆயிடுறான். அவனே உடையாந்துடுறான் லாயரோட, கையெடுத்து கும்பிட்டு நான் பண்ணது தப்பு, இவ்வளோ ஐடல்களெல்லாம் இவங்களுக்கு பண்ணி கொடுத்ததுலாம் உண்மைதான். இந்த நடராஜர் ஐடல் நம்பர் 73 கவுண்ட் நம்பர் 73, இதெல்லாம் எப்படி தெரியும் எனக்கு. நடராஜர் ஐடல் பண்ணுறாங்க, நான் தான் பண்ணி கொடுத்தேன், இதுக்கு இவ்வளோ ரூபா வாங்கினேன், எனக்கு பார்த்து தண்டனையை குறைங்க அப்படின்னு ஆஜராயிடுறேன். ஆஜரான பிறகு அதில் எடுத்துக்கிட்டு அந்த கேஸெல்லாம் அந்த கேஸ் நம்பர் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு தெரியலை. இங்கே எப்படி நடக்குதோ அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேஸ் அப்படியே டீட்டெயில் இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். கிடைக்காது இவங்களுக்கு. இவங்க போய் வாங்கிறதுக்குள்ளே தெரியுமில்ல உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாதா? இப்போ விசாரிக்கிறதுக்கே 2 வருஷம் எடுத்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கேஸை 2 வருஷம் இதை எடுத்திருக்கா, இன்னும் எத்தனை வருஷம் எடுக்க போகிறாங்களோ இருக்கட்டும். இப்போ அந்த நான் சொன்னதில் மெட்ராஸில் இது அவன் வந்து என்ன செய்யறான், அப்பியர் ஆகி என்னை மன்னிச்சு விட்ருங்க, தண்டனையை குறைங்க, அதுக்கு பேர் ப்ளீ பார்கெனிங் சொல்லுவாங்க. அவர் அப்பியர் ஆகிட்டார். அப்பியர் ஆன பிறகு அவரை இன்னும் தண்டனை கொடுக்காமல் வச்சுருக்கா. காரணம், அந்த கேஸில் முக்கியமான குற்றவாளி சுபாஷ் சந்திர கபூர். இவர் அங்கே போய் ஆகணும். எங்கே போகணும்? அமெரிக்காவுக்கு போனால் தான் அந்த கேஸை முடிக்க முடியும் அவங்களால். மொத்தத்தில் ஏமாறியே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேலை பார்த்தாருங்க, பிரெண்டன் ஈஸ்டர்னு. அமெரிக்கன் கவர்மெண்ட்டு அங்கேருந்து ஒரு பெரிய ப்ளக்கேட் கொடுத்துட்டு எனக்கே தெரியலை. நான் அதை எடுத்து கொடுமா, என் ஒய்ஃப் அதை எடுத்து கொடுத்தா, அதை வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய புகழாரம் போட்டு காஸ்ட்லி, அது வேணுமா, உள்ளே இருக்குது காட்டுறேன், உள்ளே வந்து காட்டுறேன், அது அம்மாட்ட போய் வாங்கிட்டு வா, மேலே மாடியில் இருக்குது. அந்த இது அப்படியே காட்டுறேன். என்னுடைய புகழாரம் கொடுத்துருக்காங்க. புகழாரம் கொடுத்துட்டு நீங்கள் அமெரிக்காவுக்கு வரணும், 1 மாதம் தங்கணும், எங்களுடைய செலவில் 4 லெக்சர் கொடுக்கணும், உலகத்தில் ஒரு எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் வர வச்சுருக்கோம் அப்படிலாம் கூப்பிட்டாங்க. நான் முதல் வாட்டி இணங்கி நான் சரி ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு வீசா எடுக்கிறதுக்கு வேண்டிய 45,000 ரூபா செலவில் அதை செலவழிச்சுவிட்டேன். அப்புறமேல் மனசில் ஒரு உண்மாவே நம்மளை துரத்துவாங்க. நம்ம எல்லாத்தையும் பாய்க்கிறோம், லெஃப்ட்டு ரைட்டு வெஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த்து கீர்த்து எல்லாத்தையும் பாய்க்காத ஒரே ஒரு ஆள் உங்கள் ஆள் தான். நீங்கள் ப்ரெஸ்ஸை மட்டும் தான் பாய்ச்சிக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே நம்ம அதோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ வேறு வழியே இல்லை. அதனால் நம்ம என்ன செய்வோம், டாக்குமெண்ட்டை அங்கே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பிரிட்டன் ஈஸ்டர் வந்து என்னை கூப்பிட்றத நான் என்ன செய்கிறேன், அதை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உண்மையிலே பொய் தான் அதை மறுத்துடுறேன். ஏன்னா என்ன செய்ய, மெட்ராஸ் போகிறதுக்கு டெல்லி அமெரிக்கா போகிறதுக்காக தான் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அதை விட்டதுனால அவங்களே பணத்தை ஒரு 35,000 ரூபா எவ்வளோ ஒரு 10,000 எடுத்துகிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க. அதை வீசாலாம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் அவங்கெல்லாம் க்ளீன் சீட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இங்கே ஒரே ஒரு ஜட்ஜி இருக்கார், சிங்கிள் ஜட்ஜி, மானாங்கனியாக என்னை அவ்வளோ புகழாலம் பண்ணி அவனை நல்லா விசாரித்து எழுதுகிறோம். அதே சிங்கிள் ஜட்ஜி டிவிஷன் பெஞ்சாக வருது, அவங்களும் விசாரிக்கிறாங்க இதே குற்றவாளியை. ஒரு எல்லளவு இல்லாமல் எக்கச்சக்கமான புகழாரம் அதில் எழுதியிருக்காங்க. அதுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, மாடியில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது அவங்களும் கிட்டத்தட்ட பக்க கணக்கில் 50, 60, 70 பக்கத்தில் எழுதி அவங்களும் எழுதுகிறாங்க. அப்படி எழுதி வந்து இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்லாம் எங்களுக்கு சார்பாக வரும். இது போக இங்கே குற்றவாளிகளை கைது பண்ணமுடியல, இவங்களை எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ரெக்கார்ட் பண்ணலை, எல்லாத்தையும் சிஜேஎம் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் கொடுக்குறோம். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு ஜட்ஜு 25 வருஷம் வேலை அவங்கள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏமாத்துறதா இருந்தால் முடியுமா இல்லையான்னு நீங்கள் தான் பார்த்துக்கிறோம். ஒரு இருங்க முதல் எல்லாம் போய் அப்பியராக எல்லா டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டோம். டாக்குமெண்ட் அவங்க சார் நாங்கள் விசாரணைக்கு வந்திருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கே அவங்க சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் வயிறு எரியுதெல்லாம் சொன்னார்.
இந்த பாவத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறேன். நோனோ இது ஒரு கேஸில் இன்னொரு கேஸை கொண்டாடுவீங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. 1400 நான் விசாரித்தேன் இல்லையா, எங்கள் டிஏஜியாக இருக்கும்போது விசாரிச்சனுடைய விளைவு விசாரித்தேன்ல, அங்கே டிஏஜியாக இருக்கிறதுனா ஐஜிஆருனுடைய விளைவு என்ன. 2012 ஒரு ஆளை கொண்டாந்த பிறகு ஒரு தகவல் கொடுக்குறேன் அமெரிக்காவுக்கு. அந்த தகவலை வச்சு அங்கே ரெய்டு பண்ணுறாங்க. எத்தனை இது ஒரு வாட்டி தான் இங்கே வர்றாங்க இன்வெஸ்டிகேஷன் எனக்காக. அங்கே அப்படி இல்லை, 100 இடத்துல 100 முறை பண்ணுறான். 8 இடத்துல பண்ணி 2622 தெய்வ விக்கிரகங்கள் ஆர்டிஃபேக்ட்ஸை சீஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனால் நான் போகிற வரைக்கும் அவங்க கேஸ் போடலை. நான் என்ன டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வரேன் இல்லையா, அது வரைக்கும் அவங்க கேஸ் போடலை. வெளியே வர்றேன் 2020 வந்த பிறகு அவங்க கேஸ் போடுறாங்க. கேஸ் போட போகும்போது அந்த டாக்குமெண்ட்லாம் எனக்கு கிடைக்கிது. இட்ஸ் a குட் போலீஸ் ஆஃபீஸர். அவங்க வந்து 3 வாட்டி என்னை வந்து பார்க்குறாங்க. பார்க்க போகும்போது இந்த குற்றவாளியோட பேரை யார் எழுதுறா, சுபாஷ் சந்திரக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணி ஜெர்மனியில் வச்சுருக்கேன். ஜெர்மனியில் ஜெயிலில் இருக்க போகும்போது மெயில் கொடுக்குறான். ஆரோன் ஃப்ரீட் பேன் அப்படின்ற ஒரு மேனேஜருக்கு மெயில் கொடுக்குறான். அந்த மெயிலில் ப்ளீஸ் டெல் ஷண்டு கால் ஷண்டு அப்படின்னா மேனேஜரை ஷண்டுன்னு ஒரு ஆளை போட்டு நார்த் இந்தியாக்காரன் குற்றவாளி அவரை காட்டு பாம்பேயில் இருக்கிற வல்லபாவை கூப்பிடு, வல்லபாவை கூப்பிட்டு சொல்லு காதர் பாத்தி என்னை கூப்பிட்றான். எதுக்கு கூப்பிட்றான்னு உனக்கு தெரியும். அப்போ காதர் பாத்தி டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. எந்த டிபார்ட்மெண்ட்டில்? ஐடல் விங்கில் இல்லை. சத்தியம் இதெல்லாம் நீங்கள் போய் வெரிஃபை பண்ண வேணா, தெய்வ சத்தியம். அது இல்லாத ஆள் கான்டாக்டில் இருக்காரு அக்யூஸ்டோட. அதெல்லாம் இவங்க கருத்தில் கொள்ளணும். இனிமேல் கொள்வார். இனிமேல் தான் ஒரு புதுசாக ஒரு அடிஷனல் எஸ்பி வந்திருக்காரு. இப்போ திருப்பி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம் இருக்கு அது இருக்குது. திஸ் இஸ் இதெல்லாம் என்னுடைய பேருக்காக சொல்லலை, அவங்க கொடுத்தானுவார். இது குப்பை தொட்டியில் இருந்தது, அவங்க தான் எடுத்தார். ஏன்னா அவன் தான் கொடுத்தேன். அதான் இதில் ஒன்றும் இல்லை சார். ரைட்டோ சார். நான் சர்வீஸில் இருக்கும்போது 2018 ரிட்டையர் ஆகுது. கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டு இன்னொன்று ஒரு பேட்ச் வந்து அதுக்கு இந்த பேட்ச் இந்த பேட்சை ஷர்ட்டில் குத்திக்கிற மாதிரி இருக்குது. நான் மெடல் உங்களுக்கு தெரியும், போட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. பிரசிடென்ட் மெடல் எனக்கு கொடுத்துருக்கேன் 4 முறை. விதாக 4 முறையும் நான் பண்ணியிருக்கேன். டிஏ வாழ்க்கையில் நான் கிளைம் பண்ணது கிடையாது. ஒத்த பைசா இருக்கிறது எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இதுதான் ரைட். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும் சார். அப்போது அவன் அங்கே அப்பியர் ஆகி ஒத்துக்கிட்டான், சிலை வந்தது. ஆனால் சிலை அங்கேயே போகலை அப்படின்னு சொன்னால் இங்கே போய் முட்டிக்கிடுவியே, புரியல. அப்போ ஒரு குற்றவாளியை அவங்க ஏ டிரான்சாக்ஷன் மட்டும்தான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. யார்? பழைய ஆள். அப்போ பிக்கு போடலை, பின்னா பிக்கு சம்மந்தப்பட்டது போல, சிக்கு போடலை, டிக்கு போடலை, இ கேப்பில் திருப்பி வந்ததுக்கும் போடல. நான் அந்த 8 பேர் மேலே தான் அவங்க குற்றவாளி போட நான் ரீஓப்பன் பண்ணி 20 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போடுறேன். 20 பேர்னா யாருன்னா இந்த ஏ டிரான்ஸ்ஃபர் விட்டுட்டு பிசிடி எல்லாம் போட்டு வெளிநாட்டுக்காரனெல்லாம் உள்ளே கொண்டாந்துடுறேன். ஆனால் அந்த கேஸை நம்ம சார்ஜ் ஷீட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு தெரியல, போராடிக்கிட்டு கிடந்தேன். இப்போ வெளியே வந்துட்டேன், மற்றவங்க பார்க்கணும். யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஆனால் ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும், என்ன ஒரு கவலையும் கிடையாது எனக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி போன வாட்டி கூட கொஞ்சம் சொன்னேன். நான் ஐ எம் வெரி ஃப்ரீ. கடைசி வரைக்கும் விட மாட்டேன், விடக்கூடாது. நான் என்ன காரணம்னா என்னுடைய இது வந்து சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம், தட் இஸ் மை ரிலிஜன். அதுதான் என்னுடைய மதம். நான் இந்து அல்ல. என்னுடைய மதமே இதில் பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாடு கிடையாது, இந்திய கோயில்கள், தமிழ்நாட்டு கோயில்கள், தமிழ்நாட்டு தெய்வ விக்கிரகங்கள் தான் விக்டிம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அதை விடாமல் கடைசி வரைக்கும் லைஃப்ல மண்டே போகிற வரைக்கும் அதை விரட்டி போவேன். ரைட் சார். என்னென்ன மாதிரியான கேள்விகள்? 150 மணி நேரம் விசாரணை தான். இப்போ நான் கேளுங்க சார். நான் வந்து 7 வருஷம் விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். 7 மணி நேரம் 9 மணி நேரம் 150 அதெல்லாம் கணக்கே கிடையாது. பேசிக்கிட்டு குடிக்கிறோம், பேசுகிறோம், டிஸ்கஷன். கேள்வி சார் சத்தியமாக கேள்வி எல்லாம் என்னுடைய இதில் வர முடியாது சார், அதிகமாக கேட்க முடியாது. இப்போது நீங்களே நான் ஒரு களவாணி போய் கரப்ட் ஆஃபீஸர் வந்து என்னை கொதறி விடுது இல்லை. நீங்கள் ஏதாவது என்கிட்ட தப்பு பண்ண மாட்டார் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அவர் கேட்குற கேள்வியெல்லாம் என்ன சார், இப்படி இருக்குது. இப்போ அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேட்டரே இல்லையே அதில் அப்படின்னாரு. இப்போ இன்வெஸ்டிகேட்டர்னா அந்த கேஸில் பலவூர் கேஸில் அவர் புலன் விசாரணை அதிகாரி இல்லை அப்படின்னு இல்லைன்னா இவர் தான் அதிகாரி. இவரோட டாக்குமெண்ட்டில் அவர் எழுதுறாரு, நான் இருந்தேன்னு எழுதுறாரு. 6-7 பேரோடும் கையெழுத்து போட்டிருக்காங்க. கேஸ் டைரி எழுதி கோர்ட்டுக்கு போகுது. இவர் ரிமாண்ட் ரிப்போர்ட்டு கோர்ட்டுக்கு போகுது. அதை நாங்கள் ஒரிஜினலை எடுத்து குமாரம் கோர்ட்டில் ஒரிஜினல் கிடக்குதே. ட்ரையல் ஆரம்பித்தா தானே உண்மை தெரியும் பொய்யா இல்லையா. அப்போ உள்ளே இருக்க போகும்போது வராத ஆளை இன்ஸ்பெக்டர் எப்படி எழுதுவார்? இன்னொரு இன்ஸ்பெக்டர் ஒரே பேட்சில் இருக்கிறவங்க சார். மொத்தத்தில் 1000 கோடிக்கு மேலே கொள்ளி அடித்தவன் தான் சுபாஷ் சந்திர போஸ். அவனுடைய வேலை சார். இப்போ அக்யூஸ்டெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். ஆல் தி அக்யூஸ்ட் எங்கே இங்கே இருக்கிற அக்யூஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் அக்யூஸ்ட் எல்லாம் கேங்கப் ஆகிறான். கேங்கப் ஆகிட்டு பழைய வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். பழைய வியாபாரத்தை எடுக்கணும்னா நான் போட்டிருக்க வழக்குகள்லாம் நீர்த்து போக வைக்கணும்.
நீர்த்து போக வைக்கணும்னா எனக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கணும். தொந்தரவெல்லாம் எனக்கு கொடுக்கவே முடியாது சார். நான் பில்லிங்க ஜாலியாக போட்டுட்டு போவேன். உங்களுக்கு தெரியுமில்ல, என் பொழப்பே இதுக்கு தான். என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன், விட மாட்டேன். காரணம், தெய்வங்களுக்காக உழைக்கணும், தெய்வ விக்கிரங்களை திருட்ட உழைக்கணும் சார். நல்லா கவனிங்க, ரிட்டையர் ஆன பிறகு சும்மா இருக்கிறானா இல்லையா? எத்தனை ஒரு கோயிலை காணான்னு எஃப்ஐஆர், கோயிலை 3 கோயிலை காணான்னு சொல்லி திருநாவலூரில் எஃப்ஐஆர், திருமார்பேரூரில் கோயிலை காணான்னு எஃப்ஐஆர், தெய்வ விக்கிரகத்தை புத்தர் சிலை 17.5 கோடி காணா அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் கொடுக்குறேன் நாகப்பட்டினத்தில். அதுக்கு அடுத்தது தஞ்சாவூரில் போய் அவங்க ஹெச்ஆர்என்சி அஃபீஷியல்ஸ் வந்து கையாடல் பண்ணியிருக்காங்கன்னு எத்தனை எஃப்ஐஆர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு நியூஸ் வந்துக்கிட்டே தானே இருக்கு. ஸோ ஒர்க் சிபிஐ உங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கதா சொல்றாங்க சார். வழக்குங்கிறது நீங்கள் மாறிக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா கேளுங்க சார். அதை வழக்குங்கிறத ப்ரெஸ்ஸு கொஞ்சம் யோசிக்கிறோம். வழக்குன்னா என் மேலே குற்றச்சாட்டு வந்து உங்கள் மொழியோ என் மேலே போடுறாங்க, அது கோர்ட்டில் தான். கோர்ட்டில் போடுறதுக்கு பேர் தான் வழக்கு. அதை நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு தானே இந்த எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் நீங்கள் பண்ணுறதுனுடைய விளைவு பல பேரை பாதிக்குது. அப்படி சொல்லக்கூடாது, அது கேஸே கிடையாது. தகவலை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறாங்க. முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணிருக்காங்க. இல்ல சார், ஏற்கனவே பண்ணிருக்காங்க. பொண்ணு வருஷம் அப்ப பண்ணிருக்காங்கல்ல சார். அன்னைக்கு இல்ல சேர்க்கல, பேரை சேர்க்கலன்னு அப்படி எல்லாம் சார். அப்பயும் என்ன பேரை சேர்த்தாலும் சேர்க்கல, என்ன விசாரிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. நான் டெல்லியில விசாரிக்கிறேன், இங்கேயும் விசாரிக்கிறேன், எங்க பார்த்தாலும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எதுக்கு அது இவ்வளவு தூரம் சொல்லுவாங்க சார். சிபிஐல நிறைய நீட்டா வரும். அந்த அந்த எஃப்ஐஆர் எல்லாம் நீங்க வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கிறேன். நானே ஒரு லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி என்னுடைய வெப்சைட் சொன்னேன், சிபிஐல போட்ட எஃப்ஐஆர் 45 பக்கம். அது என்ன எஃப்ஐஆர் தெரியுமா? என்னத்தை நாங்க போட்டோமோ, டிஎஸ்பி அசோக் நாராயண் என்னத்தை போட்டாரோ அதை அடிச்சாங்க, காப்பி அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ரைட் சார், இருக்கட்டும் சார். இருக்கு நீதிமன்றத்துல உங்க மேல தான் ஒரு அலிகேஷன் சொல்லியிருந்தாரு. ஆமா, அந்த தீனதயாளன் சம்பந்தமாவும் சுபாஷ் சந்திர கபூர் சம்பந்தமாவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்ல சார். அவங்க தீனதயாளன் கூட உங்களோட தொடர்பு பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. கட்டி பிடிச்சு தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படிதானே? சொல்லுங்க. அது ரிலேட்டடா விசாரிச்சாங்க. தொடர்பு இருந்துச்சுன்னா நீங்க பெருசா, அந்த காதர் பாட்சா பெருசா, சிபிஐ பெருசா, நான் பெருசா, ஹைகோர்ட் பெருசா? ஹைகோர்ட்ல ஒரு சிங்கிள் பெஞ்சுன்னு ஒருத்தர் விசாரிக்கிறாங்க, டிவிஷன் பெஞ்சுன்னு என்ன விளையாடுறீங்களா? அதுக்கு அடுத்தது சுப்ரீம் கோர்ட் போற அந்த ஜட்ஜ் இப்ப எங்க இருக்காங்க? சுப்ரீம் கோர்ட். அவ்வளோ நேர்மையான ஒரு ஜட்ஜி, அவர் தனிப்பட்ட முறையில் விசாரிச்சு என்ன விளையாட்டா எழுதுறாரு. அதுக்கடுத்து அதே ஜட்ஜி டிவிஷன் பெஞ்சா வர்றாங்க. அங்கேயும் ஜட்ஜ்மெண்ட் எழுத போகும்போது என்ன செய்யறாங்க? ஒரே ஒரு ஆளுக்கு பயந்துக்கிட்டு எல்லா ஆளுங்களும் சேர்ந்து, உலகத்தில் எல்லா கிரிமினல்ஸும் சேர்ந்து கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 100 200 300 கேஸை சிபிஐக்கு மாற்றினாங்களே. ஒரே ஆளுக்கு பயந்துக்கிட்டு சிபிஐக்கு மாற்றி ஒரு ஜிஓவும் போட்டாங்க. அந்த ஜிஓ அதே ஜட்ஜி தான் உடைக்கிறாரு, அநியாயம் அப்படின்னு உடைக்கிறாரு. அதுக்கு பிறகு என்னைய 1 வருஷம் ரிட்டையர் ஆன பிறகு நியமிக்கிறாங்க. அவங்க டிவிஷன் பெஞ்சு, அவங்கெல்லாம் ஆள் இல்லையா? கோர்ட்டை தான் நீங்கள் மதிக்கணும். போலீஸ் ஆஃபீஸர் இப்படி விசாரிப்பாங்க, அப்படி விசாரிப்பாங்க, எது வேணாலும் வரட்டும். ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. புரியாம அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வார்த்தை சார். ஒத்துழைப்பு பிடிக்கல அப்படின்னா அடுத்த வார்த்தை ஒத்துழைப்பு கட்டி பிடிச்சிக்க தான் கேட்பேன் சார். நான் வந்து எப்படி தெரியும் சொல்றேன் கேளுங்க சார். ஒத்துழைப்பெல்லாம் கிடையாது. நான் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்டை உங்க முகத்தில் வச்சு அப்புவேன். புரியலையா? நீ வா, விசாரிக்காம இருக்கிற, இந்தா வச்சுக்கோ டாக்குமெண்ட்டை நான் அள்ளி கொடுத்து உள்ள தள்ளுவேன். டக்குன்னு அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இல்லாததுக்குலாம் நான் தானே கொடுக்கணும். உண்மையை கண்டுபிடிக்க சொல்லணும். 1 வருஷம் விசாரணைக்கு பின்னர் 1 வருஷம் சார், 2 வருஷம் ஆயிப்போச்சு சார். இந்த இதுல வந்து முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி தான் திரு பொன்மாணிக்கவேலோட பேரை சேர்த்திருக்கதா வந்து சிபிஐ தரப்புல சொல்றாங்க. இல்ல, அது நீங்க சொல்றதெல்லாம் தவறுதலா சார். பேரை சேர்த்திருக்கிறதுங்கிறது என்ன? நீங்க கொஞ்சம் தப்பா எடுத்துக்கலாம் சொல்லவோ, கொஞ்சம் கோச்சு கூடக்கூடாது, உளறீங்க. காரணம், நான் ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறேனே சார். அப்போ வந்து சும்மா இல்லாம எப்பயும் அதே தான். அப்பயும் விசாரிச்சிருக்கேன். எப்போ நாளைக்கும் போவேன். நான் என்ன சொல்றேன், என்னை கேட்காம நீங்க எதையும் செஞ்சிடாதீங்க. எனக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் கொடுங்க, நான் உடனே வரேன். இதே செய்தியாளர் சந்திப்பின் போது கூட வந்து என் மேல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லைன்னு சொல்லி நீங்க அந்த இதுல தான் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ தரப்புல சொல்றாங்க. அதனால தான் கிளாரிட்டியா கேக்குறோம் சார். கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு போன வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இப்பயும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஐஓவை மாத்திருக்கதா கேள்விப்பட்டேன். முன்னாடி ஒரு அம்மா இருந்துச்சு, இப்போ ஒரு ஆம்பளை ஒரு ஆஃபீஸர், பேரெல்லாம் எனக்கு தெரியல. இனிமேல் கேட்டு அவங்க விசாரிக்க போகிறேன். இன்னொரு நாள் ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொருத்தர் வருவார். அதெல்லாம் வருவாங்க சார். நான் எதுக்கு இல்லை, எப்படா நான் எனக்கு மேலே சார்ஜ் ஷீட் போடுவாங்க. நான் கோர்ட்டில் தான் 2 கண்ணு இருக்கும். போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு என்றைக்குமே என்னையும் சேர்த்தே சொல்கிறேன், ஒத்த கண்ணு இருக்கும். ஒரு கண்ணுனா ஒரு வழியாகவே பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்களாம் மாட்டிக்கிட்டா தான் தெரிய வரும். எப்போ பார்த்தாலும் குற்றவாளி சொல்லிக்கிட்டே இருக்கு. தப்பு. கோர்ட்டில் 2 சைடும் பார்ப்பான். அங்கே போட்டு நொறுக்கி எடுப்போம். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பார்த்துக்கலாம். நான் கொடுத்துருக்காது சார். வெளிநாட்டில் சார்
அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவன் ப்ளீ பார்கனிங்கில் போய் குற்றவாளி ஒத்துக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் கொடுத்துருக்கேன், ஃபோட்டோ காப்பீஸ்லாம் கொடுத்துருக்கேன், கையை அறுத்த ஃபோட்டோ காப்பியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். தட் இஸ் என்ன பாருமே வேறு நீங்கள் ஒரே ஒரு ஆள் முடிஞ்சு போச்சார். அதுக்கடுத்து சார் நீதிமன்றத்தில் ஏதாவது சந்திப்புன்னு சொன்னீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் அதுக்கு ஸ்டே கேட்டீங்க. ஸ்டே கேட்கல சார், ஸ்டே கேட்டால் பரிதாவாது. ஸ்டே கேட்டுனா என்ன தெரியாமல் பேசுறீங்க. நோ அதில் உள்ளே போங்க, பொய் எழுதப்பட்டிருக்கு சார். நான் கேட்குறேன், இப்படி ஒரு இது சொல்கிறேன், நீங்கள் யாருன்னே நான் சொல்ல வேண்டாம். ஒரு ஆள் ஏன் ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்றீங்க. பொன்மாணிக்கவேல் சொல்கிறாரு, கோர்ட்டு சொல்லுது இந்த ஏன் செத்து போயிட்டாரு அப்படின்னு. நான் சொல்கிறேன் சாவல உயிரோடு இருக்காருன்றேன், உயிரோடு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாருன்றேன். வெளிநாட்டுக்கு போய் கையை உடஞ்சிருக்கு, அவரை ஒருத்தன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறான் டாக்டர். அந்த டாக்டர் வந்து ஐயோ எனக்கு தெரியாது இவன் குற்றவாளி, நான் தான் ட்ரீட் பண்ணேன் எவ்வளோலாம் சொல்கிறாங்க. அப்போ வெளிநாட்டுக்கே போகலை அப்படிங்க போகும்போது அடி வாங்குதா பேச என்ன. இதெல்லாம் காலத்தில் உங்களுக்கு நியூஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேங் எல்லா குற்றவாளியும் ஒன்றா சேர்றான். நேஷனல் இன்டர்நேஷ்னல் குற்றவாளி அவனுக்கு தானே நான் வாங்கிட்டேன். யாருக்கு? சுபாஷ் சந்திர 10 வருஷம் நான் வாங்கி கொடுத்தேன். கும்பகோணம் கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 10 வருஷம் வாங்கியிருக்கேன். இது போக அவன் மேலே 6 கேஸ் போட்டிருக்கேன். அந்த 6 கேஸையும் சார்ஜ் ஷீட் போட வேண்டாமா? 6 கேஸை சார்ஜ் ஷீட் போட வேண்டாமா? அப்படியே கிடக்கு. நான் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், அதெல்லாம் விசாரிச்சு ஐடலில் கொண்டு வர வேண்டாமா? எவ்வளவு இருக்கு நினைக்கிறீங்களா? அதான் சார் எல்லா அக்யூஸ்டும் கேங் அப் ஆவறாங்க. இல்ல சார்ஜ் ஷீட் போட விடாம தடுக்கறது யாரு சார்? அது அந்த மாதிரி இல்ல காவல்துறையில இருக்காங்களா? கடப்புல கிடக்குது. சார் நல்லா கவனிங்க. யார் அதிகப்படியான குற்றவாளிகள்? நான் கோடிக்கணக்கான ரூபாய் யார்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் இருக்கு, கோடிக்கணக்கில் வச்சிருப்பான். அக்யூஸ்ட் எல்லாம் கேங் அப் ஆவறாங்க. சார்ஜ் ஷீட் போடுறது போலீஸ் ஆஃபீஸர் தானே சார்? ஆமா போடணும்னா இங்க இருக்கான் போலீஸ் ஆஃபீஸர். எப்படி போடுவாங்கன்னா ஏமாறி தைரியமா ஒரு ஆள் இல்லைன்னா தைரியமாக எழுதுவேன். இவர் அக்யூஸ்ட் இல்லைன்னு வச்சுங்க. அதனால தான் மண்டேடி எனக்கும் டிஜிபிக்கும் எப்படி எஃப்ஐஆர் போட்டிங்கன்னு சொன்னார். கேட்டார் டிஜிபி அப்போ எப்படி எஃப்ஐஆர் போட்டேன் சார்? அப்படி கேட்கக்கூடாது சார், சாரி சார். நோ எப்படி ஒரு டிஎஸ்பி மேலே சர்வீங் ஏற்கனவே நார்து டிபார்ட்மெண்ட்டோட பொழப்பு அப்படின்னு கேட்டார். சார் இதுக்கு மேலே கேட்டால் நான் பதில் சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் நான் பேனால தான் சார் போட்டேங்க, சத்தியம். ஐ டோல்ட் ஹிம் பட் எஃப்ஐஆர் வச்சுட்டேன். ஏற்கனவே சொன்னேன் சார், ஃபோட்டோ காப்பி கொடுத்துருக்கேன் சார். அப்புறம் என்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இருக்குல்ல சார், நான் ஏற்கனவே கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட், அதில் பாதி டாக்குமெண்ட் ஏற்கனவே கொடுத்தது. இப்போ திருப்பி அதே நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அப்புறம் நீங்கள் போட்ட எஃப்ஐஆர்ல இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலன்னு சொல்கிறீங்களா சார்? அதுக்கு எஃப்ஐஆர் இல்லை, கேஸில் போட்டிருக்கீங்க, அது இன்னும் வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லலை சார், அது தப்பு சார். உண்மை சார், அது இருக்கட்டும் சார். கோர்ட்ல சார்ஜ் ஷீட்ல அது போயிருக்கணும். அதே சொல்லாதீங்க. உண்மை எதுக்காக காலதாமதப்படுத்துறேன்? உங்களுடைய வழக்குனால இல்ல, அப்படி இல்ல சார். உங்களோட வழக்குனால அவங்க பண்றாங்க இப்போ அதிகாரிகள் இல்ல சார். நல்லா பாருங்க, என்ன நல்ல கேள்வி சார். அந்த கேஸ் எல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டோம்னா ஒரு டிஜிபி உள்ள வரும், இன்டர்நேஷனல் லெவல்ல ஆள் உள்ள வருவாங்க, மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் உள்ள வருவான், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் உள்ள வருவாங்க. மிகப்பெரிய லெவலில் இருக்குது, சாதாரண ஆள்லாம் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு குத்து விளக்கு இருக்குது, ஃபுல்லாக குத்து விளக்கு இருக்குது, ஃபுல்லாக எவர்சோல் அது அது பித்தளையில் இருக்குது, வெங்கலத்தில் இருக்குது. அது 1000 சொச்ச வருஷம். அதை எடுத்துகிட்டு வெள்ளியில் ஈக்குவலாக சாலிடாக வெயிட்லேயே ஒருத்தங்க செய்கிறாங்க, செஞ்சு உள்ளே கொடுத்து அதை வெளியே எடுக்கிறாங்க. இது எனக்கு தெரிய ஒரு சர்வீஸில் இருக்கும்போது அதை தடுக்கிறேன். 149 CRPCயில் இன்ன வரைக்கும் நான் வெளியே வரப்போகும்போது அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி பெரிய அளவுன்னு. ஏன்னா யார் பார்த்தா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியோட தங்கச்சியோ அக்காவோ இப்போ தூக்கி வாரி போடுவோம் சார். ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் ஆல் கேசஸ். இன்றைக்கி எழுதி வச்சுடுங்க, இந்த கேஸில் 150 கேஸ் வந்தாலும் எவனை விட மாட்டேன். நான் விரட்டிக்கிட்டே தான் இருப்பேன். கோர்ட்டு, என்னுடைய வேலை, வீடு. அவங்க வந்து பார்த்தா வீட்டை யாரையோ கம்பேர் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம் சார், அவர் டிஜிபி, மாளிகை கோபுரம் மாதிரி இருந்தது. சார் என்னால் அவங்கள்ட்ட கொடுக்க முடியல. சுப்பிரமணியம் அம்மா மேலானே 2 என்னுடைய கார் அங்கே நிற்கிது. அதோட உங்களுக்கு தான் ஹலோ, நீங்கள் போய் அங்கே போய் ஃப்ரண்ட்டு டோரை பார்த்துட்டு வாங்க. போக மாட்டீங்க. ஏன்னா சார் டாக்குமெண்ட் இருக்காங்க. அது அந்த கையில் வாங்குறது உடஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. 6 மாதமாக வீட்டில் சார் மாற்றணும். எனக்கு வர்றது பென்ஷன் ரூபாயில் நான் வேலை பார்க்குறேன். சுப்பிரமணியம் ஒன்று மட்டும் நம்புங்க, தெய்வ சத்தியமாக என் மேலே கரப்ஷன் சார்ஜ் யாரும் சொல்ல முடியலை. தெய்வ சத்தியமாக இவளை கையை பிடிச்சிவிட்டேன், அவளை கையை பிடிச்சி, இந்த கதையெல்லாம் என்கிட்ட இல்லை. இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ஆளை இப்படி போட்டுட்டீங்க, அப்படி போட்டுட்டீங்க, அந்த குற்றச்சாட்டுலாம் தாராளமாக நான் எடுத்துக்கிடுவேன். புரியல உங்களுக்கு? கரப்ஷன் இருக்கக்கூடாது, பொம்பளை சமாச்சாரமாக இருக்கக்கூடாது, அதுக்கடுத்து தேச துரோகிகளாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இல்லாததுனால குற்றவாளி, இந்த குற்றவாளியை அதிகமாக போட்டுட்டீங்க, குறைச்சி போட்டுட்டீங்க, அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான். நான் பார்ப்பேன் கோர்ட்டில் 2 கண் இருக்குது, நொறுக்கும் பார்த்துக்கிடுவோம். we will see.
எண்ட் ஆஃப் த மேட்டர். இப்போ நான் பார்க்க போகிறேன், நாளை காலையில் உங்களை திருப்பி இதே அதில் பார்க்க போகிறேன். எந்த இடம்னு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாங்க நாளைக்கு காலை. அது முக்கியமான ஒரு தகவலை நான் சத்தியமாக சொல்கிறேன், தூக்கி வாரி போடும் உங்களுக்கு, தூக்கியே வாரி போடும் நான் கொண்டு வர்றேன். அதுக்காக இல்லை, நியூஸை கொண்டு போங்க. ஒன்று மட்டும் பாருங்கள், தெய்வ விக்கிரகங்கள் சேஃப்டி இல்லை. தெய்வ விக்கிரகங்கள் சேஃப்டியாக இருந்தது எப்போ அந்த நீதிபதியெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த டயத்தில் இருந்தது. தற்போது இந்த கோயிலும் சேஃப்டி இல்லைன்னு இப்போ சத்தியமா இப்போ இல்லை சார். எந்த ஜட்ஜி சார் பார்க்குறாங்க? ஒருத்தவங்களும் பார்க்குற மாதிரி தெரியல. அத்திப்புத்தாப்புல ஒரு ஜட்ஜி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் இருக்காங்க எங்கே சார்? போலீஸ் ஆஃபீஸர்களா? இல்லை, போலீஸ் ஆஃபீஸர் என்ன சார் செய்யறாங்க? சமயத்துறை இருக்காங்க, காவல்துறை இருக்காங்க, ஐடல் விங் இருக்காங்க. அதுதான் அவங்கள தான் பேட்ச் பேட்சா கொத்தா உள்ள எல்லாம் பிடிச்சி போட்டேன். கமிஷனர் உள்ள பிடிச்சி போட்டேன், இன்னொரு ஐடல் இன்னொரு கமிஷனர் அடிச்சு உள்ள பிடிச்சி போட்டேன், இன்னொரு அடிஷனல் கமிஷனர் உள்ள போட்டேன், இன்னொரு அடிஷனல் கமிஷனர் 3 டிஎஸ்பியை உள்ள பிடிச்சி போடுறேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டரை உள்ள பிடிச்சி போடுறேன். என்ன பண்ணுறது? இதெல்லாம் இருந்தால் இப்போ ரிமாண்ட் பண்ண போகும்போது டைரெக்டாக குற்றவாளிகளை பிடிச்சி டைரெக்டாக சென்ட்ரல் ஜெயிலுக்கு நான் போயிட்டேனா? இல்லையே. நல்லா கவனிங்க, இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியது அந்தந்த இன்ஸ்பெக்டரை கேட்கணும். நல்லா கவனிங்க, உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஹலோ, இன்ஸ்பெக்டரை கேட்கணும். நான் வந்து மிக தப்பாக எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள், மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஜெனரல் எல்லா தலையையும் எடுத்து வச்சுட்டு அவங்களாம் காப்பாற்றுறதுக்காக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஒழிய நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். இப்போ கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிறேங்க, அதுக்காக வந்திருக்கா? எல்லாம் தெரியும். கவர்மெண்ட் எதுக்குன்னா கோயில்களை காப்பாற்றுங்க, சிலைகளை கேஸ் அதுக்கு 60 நாள் எடுத்துக்கிறாங்க. அதனால போடுற ஒழிய வேறு எந்த கட்சிக்கு நான் போட்டிருந்தானே நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்துருக்கலாம். சார் இவர் பிஜேபி போகிறது ரெடியாக இருக்கா சார், சீப்பாக இப்படிலாம் பேசுவீங்க, அதெல்லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன் சார். திருப்பி டைம் ஆகிடுச்சு, திருப்பி சார். டில் மை லாஸ்ட் பிரெத் ஐ வில் ஃபைட் ஃபார் த டெம்பிள், டில் மை லாஸ்ட் பிரீத் ஐ வில் ஃபைட் ஃபார் தி ஐடல்ஸ் இன் த டெம்பிள், டில் மை லாஸ்ட் பிரீத் ஐ வில் ஒர்க் ஃபார் தி அர்ச்சகர். அர்ச்சகர்களுடைய உச்சக்கட்ட அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு அர்ச்சகரை போய் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. டீயோட வேலை 12 ரூபா. உள்ளே இருக்கார் மேக்கப், அவரை பார்க்குறேன், எலும்பு இருக்குது. சத்தியமாக சார் மாதிரி தான் இருக்கார், கோச்சிக்காதீங்க. அந்த எலும்புக்கு அடுத்தது உள்ள ரிப்பு தெரியுது. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்றேன். 50 வருஷமாக சம்பளம் இல்லை. அப்போ என்ன செய்யும் கேட்கலையா அப்படின்னு கேட்டேன். நான் போய் கேட்டேன், சார் 80 வருஷமாக சம்பளம் இல்லாத இன்னொரு 10 வருஷம் இருந்துறேன் அப்படின்னு அறநிலையத்துறை அறிக்கை சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கோச்சிக்கிடாமல் நான் ஒன்று கேட்கலாமான்னு கேட்டேன். என் கூட 2-3 டாக்டர்லாம் இருந்தாங்க. என்னென்ன நைட்டில் போய் திருடுவீங்களா வேணும்னே கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டார். ஐயா இந்த வாட்டை ஐயா நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க, நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம் தான். சம்பளம் இல்லாமல் உங்கள் மாதிரி ஆளுங்க வந்தால் இப்போ ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்பீங்க. சில நேரம் அர்ச்சகர் போன பிறகு என் ஒய்ஃபை கொண்டாந்து அந்த கோயிலில் உட்கார வச்சுருவேன். கோயிலில் உட்கார வச்சுட்டு எங்கே போவேன், உட்கார வச்சுட்டு நான் உழைக்கு போனேன்னா ஒரு 350 ரூபா கிடைக்கும். இது ஒரு கோயிலில் நடந்தது உண்மை, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் சொன்னோம்னா நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. எப்படி கேட்டீங்க, அந்த கோயிலில் ஒரு நடராஜத்தில் திருடு போய் ஏஷியா மியூசியத்தில் மெட்ராஸில் இருக்குது, இது நியூயார்க்கில் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி நான் போய் பார்க்கறதுக்காக நான் போகிறேன். சுப்பிரமணியம் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் எல்லோரும் ஒரே ஒரு வார்த்தை தான். உங்களுக்கு என்னை பிடிக்கலாம், என்னை பிடிக்காமல் இருக்கலாம். ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், மண்டே போடுற வரைக்கும் என்னை நீங்கள் நம்பி ஆகணும். தவறான வழிகளில் எந்த காலத்துலையும் போக மாட்டேன். நடவடிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். அது அதிகம் குறைறது ஸ்கேல் எல்லாம் கிடையாது. எல்லாம் கோர்ட்டு பார்த்து தான் சொல்லணும். ஃபைனலாக கோர்ட்டு தான் பார்க்கணும். இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. எல்லாம் போலீஸே ஒரே சட்டம் தான், ஒன்றும் இல்லை. என்னென்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என்னென்னா, குற்றவாளிகளுக்கு இவ்வளோ வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்கன்னா என்ன பேக்ரவுண்ட் நான் விசாரிக்க போகும்போது எல்லா குற்றவாளிகளும் கேங்கப் ஆகுறாங்க. ஏன்னா நான் இருக்க போகும்போது தெய்வ விக்கிரகங்கள் வெளிநாட்டுக்கு போகலை. இப்போ லைட்டாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. திருப்பியும் இவர் வேலையை ஆரம்பிக்கிறார். என்னுடைய வேலையை தடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் எதிராக எல்லா குற்றவாளிகளும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. சத்தியமா சார், சத்தியமா குற்றவாளிகள் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஐடல் விங் ஆஃபீஸரை போயிடும் சார். ஐடல் திருடு நீங்கள் அரெஸ்ட் பண்ண எல்லாருமே சேர்றாங்க சார். அரெஸ்ட் பண்ண ஆளுங்க மட்டும் கிடையாது, வாங்குறவங்களாம் இருக்காங்க வெளிநாடுகளில் சார். வெளிநாடுகளில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 நீங்கள் மனசில் வச்சுருங்க. இன்னொரு 1000 பஞ்சலோக ஐடல்களை நம்ம கொண்டு வரணும். நாளைக்கு வந்து பேசுகிறேனே, நாளைக்கு வந்து பேசுகிறேன். அந்த ஐடல் என்ன ஆகுதுன்னு பாருங்க. கேட்டு என்ன கொதருங்க. பேச்ச கிடையாது, நானே போய் கதை தொட்டு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்களா? அதை குறித்து உங்கள்கிட்ட விசாரணை பண்ணாங்களா சார்? தொடர்பு இருக்கு, விசாரணை சொன்னார்ல குற்றச்சாட்டு அதான சார் வச்சிருக்காரு. தொடர்பு புரியல சார். ஏற்கனவே நேர்மையை பத்தி பலவூர் அந்த கேஸ்ல தீனதயாளனை தப்ப வைக்கிறதுக்காக என்ன வந்துட்டு அவர் பலிகடா ஆக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சார். அதே தீனதயாளன் நல்லா கவனிங்க. நீங்க ஒன்றும் கவனிக்கிறது இல்லை, கோச்சுக்கிடாம சொல்றேன். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல போய் அவரே ஆஜராகி என்னென்ன கழுதை செஞ்ச எல்லாத்தையும் சொல்றான். அதை சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 25 வருஷம் வேலை பார்த்த ஒரு ஜட்ஜு அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்களே அவனை மன்னிக்கிறாங்க. அந்த இதில் மன்னிப்புனா
அப்ரூவரை எடுத்து எனக்கு கொடுக்குறாங்க, நான் விசாரிக்கிறேன். அதுல எல்லாம் வருது. அதை விட்டு காதர் பாட்சா சொல்றான் இன்னும் வார்த்தை இப்படி வருது, தடித்த வார்த்தை தான் வருது. அதெல்லாம் கிடையாது சார். புரிய மாட்டேங்க சார். நீங்க எல்லாமே நான் எடுத்து சார் எடுத்து கொடுப்பேன். என்ன நல்லா புரிஞ்சு விடுங்க. பிகாஸ் ஐ ஹேவ் நத்திங் இன் மை ஹேண்ட். எடுத்து கொடுப்பேன். நான் எடுத்து அதாவது சாப்பிடுவீங்க. நான் 3 இட்லியை வாயில வச்சு உங்களுக்கு அமுக்கக்கூடிய ஆள் விருந்தாளி, அப்படிப்பட்ட ஆள் நான் கொடுப்பேன். we will see any case any time எங்கே வேணாலும் நான் பார்ப்பேன். அது ஒன்று. இதை வந்து பெருசாக என்னை தொந்தரவு பண்ணுறேன். என்னையை தொந்தரவு பண்ண முடியவே முடியாது சார். எனக்கு வந்து ஒன்று டெத்து தொந்தரவு பண்ணணும், அதுக்கடுத்து பாய். இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஆள். இறைவன் மேலே பழியை போட்டு டெய்லி வேலை பார்த்துருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க. டெய்லி வேலை. 20 நாள் வெளியே போனோன்னா கோயிலை 10 கோயிலை பாட்டு வரும். எவ்வளோ தகவலை நான் உங்களை கொண்டு வரேன். சரி, ஒரே வார்த்தை உங்களை கேட்கக்கூடாது கேள்வி. நீங்கள் யாருன்னு சொல்ல வேணாம். தமிழ்நாட்டில் கோயில்களுக்கு வரி போடுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே 1947 தெரியாமல் இருந்தது. வரி, கோயிலுக்கு வரி. அந்த வரி எவ்வளோன்னு கேட்டால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ 42 கோடி ரூபா வரி போடுறத முதல்ல வெளியே கொண்டு வர்றேன். ப்ரெஸ்ஸுக்கு தெரியாமல் அவங்க மறைக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ கொண்டு வர்றேன். ரெண்டாவது 2895 நீங்கள் கேட்டதுனால உங்கள்கிட்ட 2095 2870 அர்ச்சகர்களுக்கு 10,119 அர்ச்சகர்களுக்கு ஒரு நாளைக்கு 34 ரூபா சம்பளம். எவ்வளோ? ஒரு நாளைக்கு 34 ரூபா. ஒரு நாளைக்கு 34. பெயிண்டர் வந்தால் 1500 ரூபா. மினிஸ்டரோட பிஏக்கு எவ்வளோ சம்பளம்? மினிஸ்டரோட டிரைவருக்கு எவ்வளோ? ஏன் கூட நீங்கள் அதான் கேட்டேன் நான். உன் டிரைவருக்கு 34 ரூபா கூட அனுப்புங்க. என்ன காரணம்னா கோயிலை விட்டு அவங்களை விரட்டணும். அதுக்கு அடுத்தது 2800 பிக்சர்ஸில் அந்த 34 ரூபா இல்லாமல் தெருவில் விட்டுட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு சேர்த்து போராடினா அர்ச்சகர்களுக்கு சப்போர்ட். அர்ச்சகர் நானும் ஒன்றா. என் கருப்பு தோல் நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. தட்ஸ் ஆல். ஏன்னா சார் பார்ப்போம், நாளைக்கு வர்றேன். நாளை மறுநாள் பீச்சுலாம் நீங்கள் சொல்லுங்கள். இனிமேல் வாரம் உங்களை பார்ப்பேன் சார். ஓகே சார். வாரம் பார்க்குறேன். மல்லு கட்டுங்க. உண்மையை எடுக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் சொல்கிறேன். எந்த இடத்துல எஃப்ஐஆர் போட்டாலும் நீங்கள் ஒரு இடத்துல எஃப்ஐஆர் போட்டாங்க, முன்னாடி எஃப்ஐஆர் போடும்போது நான் வருத்தப்பட்டு ஒரு வாட்டி பேசுகிறேன். ப்ரெஸ்ஸை சொல்லாமல் எஃப்ஐஆருங்க சார். தகவலை போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ட்டுக்கு சொல்லணும். கோர்ட்டுக்கு சொல்லாமல் இன்வெஸ்டிகேட் பண்ணால் ஜெயிலுக்கு போகணும் அவங்க. ஆனால் அந்த குற்றத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாரும் பண்ணுறான். ஆனால் யாரையுமே ஜெயிலுக்கு அனுப்புறதில்லை. என்ன காரணம்னா நீங்கள் அதை வெளியே கொண்டு வரணும். ப்ரெஸ்ஸு தான் வெளியே கொண்டு வரணும். சிஎஸ்ஆர்னு சொல்லி குத்தடிக்கிறாங்க. அதில் வர்ற அநியாயம்லாம் என்னென்ன நடக்குது, எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக போடுறேன். கரப்ஷனுக்கு எகென்ஸ்டாக சண்டை போட்டேன். உயரதிகாரிகளை சண்டை போட்டேன். உங்களுக்கு தெரியும்.